Good evening, children. Good evening, teacher. Right. Okay. போன கிளாஸ் பிள்ளைகள் நேற்று கிளாஸ் வந்து மிஸ் வந்து மறந்து போயிட்டேன் பிள்ளைகள். எனக்கு தொடர்ச்சியா கிளாஸ் இருந்ததுல நான் நினைச்சு எடுத்துட்டேன் உங்களுக்கு. உண்மைக்கு மறந்து போனேன் உங்களோட கிளாஸ். ரைட். ஓகே. ஓகே. நாங்க போன கிளாஸ் பிள்ளைகள் போன கிளாஸ் எப்ப உங்களுக்கு நடந்தது? 6ஆம் தேதி நடந்தது. அப்படியா? Thursday. எஸ். அப்போ 6ஆம் தேதி Yes, நாங்க என்ன பார்த்தோம்? நாங்க போன கிளாஸ்ல நாங்க ஸ்டார்ட் பண்ணினோம். நோட்ஸ் எழுதினோமா? என்ன மாதிரின்னு கேட்கிறேன். நோட்ஸ் எழுதினாங்களா? no, miss. No, teacher. Notes எழுதல. விளங்கப்படுத்தினாலே நான் சிபியூ பத்தி படிச்ச நாங்க Yes, வீடியோ teacher. சரியா? Yes, teacher. மிஸ் பிள்ளை நான் மறந்தாலும் Video clip நீங்க பார்த்தேன். ஞாபகப்படுத்த வேணும் ஒரு விஷயம். மிஸ் வந்து அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ண வேணும் சரியா? சோ ஸ்டார்ட் பண்ணிக்கல அப்படி முடிஞ்ச அப்புறம்னாலும் யாராவது ஒரு ஆள் கிவானி மிஷல் தான் எனக்கு ஞாபகப்படுத்தணும் சரியா? அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ண. ஓகேயா? Okay, teacher. Okay, teacher. அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ண எல்லாமே மார்க் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லணும். ரைட்டா? ஓகே. Okay, teacher. ஓகே. அக்ஷயன், மிஷேல், அவினாஷ் 3 பேர் தான் இப்ப இருக்கீங்க. ரைட். ஓகே. போன கிளாஸ் நாங்க பார்த்ததுக்குரிய நோட்ஸை நாங்க எழுதி கொள்ளுவோம் சரியா? ஓகேயா? மிஸ் வந்து எது வரைக்கும் விளங்கப்படுத்தினான்? மூன்றும் விளங்கப்படுத்தினான். என்ன இடையில நாங்க எழுதின மாதிரி Teacher, இருக்கு. அந்த இது சிஸ்டம் யூனிட் மதர் போர்ட் அதுக்கப்புறம் CPU மட்டும் வழங்கப்படுத்திருக்கு. Right. இது விளங்கப்படுத்தினா இது விளங்கப்படுத்தினானா? arithmetic logic unit division மேத்தமெட்டிக்ஸ் மெமரி டீச்சர்ஸ் வழங்கப்படுத்தல. memory register விளங்கப்படுத்தல. arithmetic logic பார்த்தனாங்க நான். ரைட். ஓகே. மூன்றாவது நாங்க இதை பார்த்துட்டு நோட்ஸ் எழுதிக்கணும். மெமரி ரெஜிஸ்டர் temporarily store data and instruction that in CPU. மெமரி ரெஜிஸ்டர் என்றவர் பிள்ளைகள் இவர் வந்து எப்படியானவர்னு சொன்னா டெம்பரரின்னு சொன்னா பெர்மனன்ட்லி சர்வா இருக்காது. டெம்பரரி இப்ப நான் வந்து ஒரு இப்ப நான் பிரசன்டேஷன் டைப் பண்ணி கொண்டு இருக்கிறத வையுங்க சரியா? திடீரென்று எனக்கு பவர் கட் ஆயிட்டு. ஓகே. பவர் கட் ஆயினோன்னு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? நான் சர்வ் பண்ணல, அந்த டாக்குமெண்ட் சர்வ் பண்ணல, என்ன நடக்கும்? யாராச்சும் சொல்லுங்க அப்ப. நீங்க செய்யற பிரசன்டேஷன் டீச்சர் இல்லாம போயிடும். அப்புறம் திருப்பி ஓபன் இல்லாம பண்ணக்குள்ள இல்லாம போயிடும். போயிடும். என்ன நான் சர்வ் பண்ணலையாண்டா இல்லாம போயிடும். சர்வ் பண்ணினா என்ன நடக்கும்? சர்வ் பண்ணினா என்ன இருக்கும்? என்ன சேஃபா நடக்கும்? இருக்கும். நீங்க நாளைக்கு ஓபன் பண்ண சேஃபா இருக்கும். நாளைக்கு ஓபன் பண்ணி நான் பார்க்கிறேன். இப்ப இப்ப சொல்லுங்க. இப்ப நான் டைப் பண்ணி கொண்டு இருக்கிறேன். டைப் பண்ணி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு லெட்டரும் டிரெக்ட்லி போயிட்டு என்ன செய்யும்? ஏதோ இடத்துல பிள்ளைகள் சர்வ் ஆகித்தான் இருக்கு. இப்ப நான் டைப் பண்ணி எம்இ எம்ஓ ஆர்ஒய் என்ன டைப் பண்றேன். அது வந்து
ஒரு என்ன சொல்றது, டெம்பரலியா ஒரு இடத்துல சர்வ் ஆகித்தால் நான் சர்வ் பண்ணி லொக்கேட் பண்ணுற அந்த இடத்துல போய் திருப்பி சர்வ் ஆகும். ஆனா அதுக்கு முதல் டெம்பரரி ஒரு இடத்துல சர்வ் ஆகும் பொழுது அந்த சர்வ் பண்ணுற இடத்தை தான் நாங்க சொல்லுவோம் இந்த மெமரி ரெஜிஸ்டர். இந்த மெமரி ரெஜிஸ்டர் எங்க இருக்கிறார்? அங்க இருக்கிறார் இந்த மெமரி ரெஜிஸ்டர். என்ன எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க? எல்லாரும் கதைங்க பாப்போம். 3 பேர் தான் இருக்கிறீங்க. 3 பேரும் ஆன் பண்ணிட்டு இருங்க பாப்போம். அன்மியூட் பண்ணிட்டு. பவினாஷ காணையில Miss, memory register, central processing units, units, த்ரீ மெயின் குரூப்பா டிவைட் பண்ணியிருக்குது. அதுல ஒன்று தான் மெமரி ரெஜிஸ்டர். வெரி குட், வெரி குட், வெரி குட். அந்த 3 மெயின் குரூப்ல ஒரு ஆள் தான் மெமரி ரெஜிஸ்டர். இந்த மெமரி ரெஜிஸ்டர் எங்க இருக்கிறார்? சிபியூல இருக்கிறார். சிபியூ என்றவர் எங்க இருக்கிறார்? எங்க இருக்கிறார் சிபியூ என்றவர்? சிபியூ என்றவர் எங்க இருக்கிறார்? மதர்போர்ட். மதர்போர்ட் எங்க இருக்கிறார்? மதர்போர்டுக்குள்ள இருக்கு. மதர்போர்ட் எங்க இருக்கிறார்? சிஸ்டம் யூனிட். வெரி குட். சிஸ்டம் யூனிட் இருக்கிறார். சிஸ்டம் யூனிட்டுக்கு மதர் போர்டு இருக்கிறார். மதர் போர்டுக்குள்ள சிபியூ இருக்கிறார். அந்த சிபியூக்குள்ள இவர் இருக்கிறார். சரியா? ரைட். ஓகே. It is very speed and has very low capacity. இந்த மெமரி ரெஜிஸ்டரோட பண்புகளா சொல்லப்பட்டிருக்கு. இது வெரி ஸ்பீட், வெரி ஸ்பீட், வெரி ஸ்பீட்னு சொன்னா ஸ்பீடா வேலை செய்யக்கூடிய, அதே போல லோ கெப்பாசிட்டி உள்ளவர். லோ கெப்பாசிட்டின்னு சொன்னா அதுக்குரிய பயன்பாடு பாவனை முறை கெப்பாசிட்டி வந்து குறைவானவர். சரியா? அந்த கொள்ளளவு குறைவா இருக்கும்னு சொல்லப்படுறேன். சரியா? ரைட். இப்ப நாங்க நோட்ஸ் எழுதி கொள்ளுவோமா? போன வீக் படிச்சதையும் இப்போ முடிச்சதையும் எழுதி கொள்ளுவோம். சரியா? ரைட். ஓகே. Put the heading Central Processing Unit. Unit 1. மிஸ் சொல்லியிருக்கிற மிஸ்ஸோட கிளாஸ்ல நீங்க வந்து கலப்பேஸ். வெரி குட். கலப்பேஸ் யூஸ் பண்ணி நோட் காப்பி கலர்ஃபுல்லா இருக்க வேணும். கலர்ஃபுல்லா இருக்கிற மட்டும் இல்ல, மண்டேக்குள்ளயும் கலர்ஃபுல்லா இருக்க வேணும். சரியா? இன் யோர் ஹெட் சொன்னா மண்டேக்குள்ள கலர்ஃபுல்லா இருக்க வேணும் எல்லா நோட்ஸ். ரைட். ஓகே. ஃபர்ஸ்ட் question. What is the central processing unit? Right. What is central processing unit? எழுதிக்கொள்ளுங்க பாப்போம்.
Finish? Yes. Yes, teacher. Right. Second point. Second point. Second quick போகுது பிள்ளைலாம். Second point. Second point. CPU also known as processing as a processor. என்னவா? Roger. Processor. டக்குன்னு ஓடிடும். ஐயோ. இது ஃபுல்லா எழுதி முடிச்சிட்டீங்க தானே பிள்ளைகள்? Yes, teacher. Yes, miss. ஐயோ. Right. இங்க வரது நான் சொல்றேன்னா CPU also known as processor. PROCESSOR. Double SOR, processor. Next, where's the CPU located in computer? Where's the CPU located in computer? ரைட், இது ஒரு பிக்சரா போடுங்க, பாக்ஸ் பண்ணியே நீங்க போடுங்க சரியா. 7 உங்களுக்கு கீற முடிஞ்சா இந்த பிக்சர்ஸை கீறிக்கொள்ளுங்க, இல்லைன்னு சொன்னா இந்த பாக்ஸ் பண்ணியே எழுதிக்கொள்ளுங்க. இன்சைட் த சிஸ்டம், அதுக்கு பிறகு CPU, மதர் போர்ட், ஃபிக்ஸ் டு த மதர் போர்ட், அடுத்தது இங்க இருக்கு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்.
எலிமெண்ட் சொன்னா பிக்சர்ஸையும் கீறி வச்சுக்கொள்ளுங்க. ரைட். Right at the heading components of the CPU. There are main three components in CPU: control unit, arithmetic and logic unit, memory register. Right. சொல்லிக்கொள்ளுங்க. Right. முதலாவது ஹெட்டிங் போடுங்க. Control unit. See you.
Finish, teacher. Right, okay, next. Second one, arithmetic logic unit. Okay, Okay, teacher. At the points. Right, அடுத்தது. Addition எப்படி போறது? அடுத்த ரெண்டாவது. Subtraction. Subtraction. ஒவ்வொன்றுக்கும் சின்ன சின்ன உதாரணம். Third one, division.
Last one, multiplication. Right, okay. Next. அது அடுத்த பாயிண்ட்ஸ் பிள்ளைகள் லாஜிக்கல்ல ஏழ்ஜு performs logical operations such as comparison. Comparison சொன்னா கம்பேர் பண்ணி பார்க்கிறது சின்னது பெருசு. குயிக்கா ஓடுதடா. அடுத்தது third one memory register. மூன்றாவது மெயின் பார்ட். Next point போகும்போது finish. finish up. No, miss. Finish, teacher. Finish, miss. Right, okay, next. அடுத்தது பார்க்க போற பிள்ளைகள் evaluation of central processing unit, right? central processing உடைய வரலாறு பற்றி தான் அடுத்தது நாங்க பார்க்கணும். புக்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஜெனரேஷன் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன்,
தேர்ட் ஜெனரேஷன் அண்ட் ஃபோர்த் ஜெனரேஷன். இந்த ஜெனரேஷன்ல வந்து ஒவ்வொரு காலகட்டங்களில இந்த ப்ராசஸிங் யூனிட்ல பயன்படுத்தப்பட்ட டெக்னாலஜி என்னன்னு தான் நாங்க பார்க்க போறோம். சரியா? ரைட்டா? ஓகே, பார்த்துட்டு எழுதுவோமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். முதலாவது இவாலுவேஷன் சொன்னா என்னன்னு பார்க்க போறோம். இவாலுவேஷன் ஆஃப் தி சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் CPU runs 4 generations according to the used electronic technology. Right? Technology அடிப்படையில 4 வகையை பிரிக்கலாமா. அது வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த். ரைட்? 4 ஜெனரேஷன். முதலாவதுல என்ன வச்சிருக்கிறோம் எங்களுக்கு? முதலாவது ஜெனரேஷன்ல வேக்யூம் டியூப் தான் நாங்க பிள்ளைகள் எலக்ட்ரானிக் டெக்னாலஜியா பாவிச்சிருக்கோம். நீங்க இந்த இது பார்த்துப்பீங்க, சின்ன சின்ன பல்பா இருக்கும் வேக்யூம் டியூப். கண்டிருக்கிறீங்களா? வேக்யூம் டியூப்? வெயிட் பண்ணுங்க, மிஸ் காட்டுறேன் பாருங்க. வேக்யூம் டியூப், வேக்யூம் டியூப். இதுதான் பிள்ளைகள் வேக்யூம் டியூப். சின்ன சின்ன பல்ப்ஸா இருக்கும், குட்டி 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 பல்ப்ஸா இருக்கும். இப்படித்தான் பிள்ளைகள் அந்த பல்ப்ஸ்கள் வந்து அந்த என்னது CPU உள்ள அடிச்சிடும். சரி, அதுதான் வந்து டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜியை தான் வந்து இந்த லைட்ஸ் டெக்னாலஜியை தான் வந்து நாங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல நாங்க பயன்படுத்தி. சரியா? வேக்யூம் டியூப். ரைட்? ஓகே, வேக்யூம் டியூப் பார்த்தாச்சா? குட்டி லைட், குட்டி லைட். ரைட்டா? ஓகே. வேக்யூம் டியூப் முதலாவது ஜெனரேஷன் நாங்க பயன்படுத்தின டெக்னாலஜி. அடுத்து ரெண்டாவது ஜெனரேஷன், சாரி ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல வந்து பவர் கன்சியூப்ஷன் சொன்னா பவர் சேமிக்கிற விதம், இல்லாட்டி பவர் சேமிக்கிற விதத்துல எப்படி இருந்ததுன்னா, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வேக்யூம் டியூப்ஸ் were used and they emitted large amount of heat. இப்படி நிறைய வேக்யூம் டியூப்ஸ்ல நாங்க பயன்படுத்த வேண்டி இருந்துச்சு பிள்ளைகள், நாங்க ஏதாவது ஒன்று ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. ஆனா அதோடு சேர்த்து அந்த லைட்ஸால வெளிவர்ற அந்த ஹீட்ஸும் வந்து எங்களுக்கு